இல்லாமல் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம். கலர் மாறாமல் வதக்கி எடுத்துக்கிறணும். 2 பூண்டு பல், வரமிளகாய் 2, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி வதக்கிக்கிறணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், எடுத்து வச்சிடலாம். ஒரு கை பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, தாளிச்சுக்கிறணும். ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை சட்னியில் சேர்த்துடலாம். தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு.